கேப்டனை வந்து அவமரியாதை செய்யறது, அவர் வாழும் காலத்துல அவர் குடிகாரர் அப்படின்னு ஃபிரம் பண்ணி இது பண்ணது எல்லாமே திமுக தான். நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு வார்த்தை, என்ன சொன்னீங்க? யார் சொன்னா குடிகாரங்கிற வார்த்தை? யார் சொன்னா? ஜெயலலிதா சொன்னாங்க. விஜயகாந்த் எவ்வளவு முரண்பட்டு பேசிய போதும் கலைஞர் ஒருபோதும் அந்த வார்த்தை சொல்லல. ஜெயலலிதா தான் பகிரங்கமாக சட்டசபையிலே சொன்னாங்க. பல நிலவி பால்ல விழல, அது பாதாள சாக்கடையில விழுந்துருக்குதுன்னு சொல்லி ராஜ்மோகன் போன்றவர்கள் டிவி. ராஜ்மோகன்ல முதல்ல அவன்லாம் ஒரு ஆள்னு சொல்லி, நான் யாரு? ஜெயலலிதா, எம்ஜிஆர், பிரேமலதா, ஒரு பெரிய கட்சி தலைவர்களை பத்தி பேசி ஒரு அல்ற செல்றைய பத்தி பேசி, இவர்கள் எல்லாம் இந்த கிட்னி திருடுறதுக்கு ஒரு பைய உட்காந்துட்டு வான்னு சொல்லுவான் தெரியுமா? சின்ன பையனுடைய சில்லறை ஸ்தானத்துக்கெல்லாம் பெரிய தலைவர்கள் ஆளாகும். வருகின்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக நமது மாண்புமிகு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடும் புரட்சி தலைவி அம்மா ஆசியோடும் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அவர்களை வாழ்த்தி. இப்படி சொன்னதுனால இப்போ ஓபிஎஸ் அவர்களை வந்து அவர் உடம்புல வந்து எம்ஜிஆர் ரத்தம் தான் ஓடுதா? அதிமுக தொண்டர்களாலுமே அந்த தொண்டர்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு பொதுவான விஷயம், எம்ஜிஆர் ரத்தம் ஓடும். நான் அதான் கேட்கிறேன், எம்ஜிஆர் ரத்தம் ஓடுகிறதா அல்லது ஜெயலலிதா ரத்தம் ஓடுகிறதா அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தான் முதல்ல டெஸ்ட் பண்ணணும். இன்னைக்கு அதிமுக பதில் சொல்லுது, திமுக பேசல. விஜயினுடைய சவுடாலுக்கும் ஆதவர்ஜனா மாதிரியான சில்லறை பயல்களுடைய பேச்சுக்களுக்கும் எல்லாம் அதிமுக பதில் சொல்லுதன் விளைவு என்ன? இன்னைக்கு அதிமுகவும் தாவேகாவும் சண்டை போட்டு 2வது இடத்துக்கு போட்டின்னு ஆயிப்போச்சு. வெளில இன்னொரு பக்கம் என்ன சொன்னா, இது ரெண்டுமே வியாபாரவாத பண்டங்கள், அதுதானே கொண்டு வந்துட்டாரு. அதுதான் சொல்றேன். ஒன்ன பொறுத்தவரை இப்ப தேமுதிக பாஜக என்டிஏ கூட்டணிக்கு வந்திருந்தா மோடி அமித்ஷாவின் ராஜதந்திரம் உருட்டி இருக்க மாட்டேன். நீ உருட்டி இருக்க மாட்டேன். உனக்கு வெக்கமா இல்ல? உன் பூணூலுக்கு உனக்கு கொஞ்சம் கூட உறுத்தல உனக்கு? நான் எல்லா மாநிலங்களையும் அப்படியே ட்ரம்ஸ் சிவமணி மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தையும் வாசிச்சு முடிச்சு வந்துகிட்டு இருக்காரு. யாரு? ஜெண்டா வந்துகிட்டு இருக்குது. நீ சொன்ன உன் கண் முன்னாலே வச்சு அடிக்கிறாரு. 2 சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச ஊடகவியலாளர் திரு சுமன் கவி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். என்டிஏ கூட்டணியில இருக்கப்படும் கண்டிப்பா வந்து பாஜக எடப்பாடியை கன்வின்ஸ் பண்ணி இந்த 2 கட்சிகளை இருக்க வைக்கும். அதாவது என்டிஏ கூட்டணி சிந்தாம செதறாம ஒன்னா இருந்து தேர்தல் எதிர்கொள்ளும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில தேமுதிக பிரேமலதா தலைமையில் இருக்கக்கூடிய கட்சி வந்து சமீபமா வந்து திமுக கூட்டணியில வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து நேத்து சட்டமன்றத்தில் ரொம்பவும் வியப்புக்கூடிய வகையில் யாரும் எதிர்பார்க்கல, திமுகவே எதிர்பார்த்தாங்களே தெரியல, எல்லா அமைச்சர்களும் சிரிக்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. ஸ்டாலினும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தாரு. ஓபிஎஸ் ஆதரவாளரான எம்எல்ஏ ஐயப்பன் அவர்கள் வந்து எம்ஜிஆரின் ஆசியுடன் ஜெயலலிதா அவர்களின் ஆசியுடன் மீண்டும் ஸ்டாலின் அவர்களே வந்து முதல்வர் ஆவார். இதை வந்து நான் ஓபிஎஸோட விருப்பத்தோட சொல்லிக்கிறேன், அவரோட வாழ்த்தையும் சேர்த்து சொல்லிக்கிறேன்றதே அந்த உரையில் அவர் பதிவு பண்றாரு. அதாவது ஓபிஎஸோட கருத்தாவே அதை பதிவு பண்றாரு. வெளியில வந்து பிரஸ் மீட் கொடுத்த ஓபிஎஸ் அவர்கள் வந்து அந்த கருத்தை வழி முடிஞ்சா பேசுறாரு. அந்த ஆட்சி சிறப்பா இருக்குது, அதனால அதை அப்படி சொல்றோம் அப்படின்றதையும் ஓபிஎஸ் சொல்லிட்டாரு. அதாவது திமுக எதிராக தான் உருவாக்கப்பட்டது தான் அதிமுக, அதோட ஃபியூலே அதுதான். அங்கிருந்து ஒரு தரப்பு வந்து இப்படி இந்த ஆட்சியை புகழ்றதோ இல்ல அது கூட்டணி அதுக்கப்புறம் போய் சந்திச்சிருக்கிறாங்க முதல்வரை, இதை எப்படி எடுத்துக்கிறது? இது கரெக்ட். அதாவது திமுகவுக்கு எதிராக அரசியலில் திமுகவுக்கு எதிராக நிற்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அது நின்றுச்சு. ஆனால் அடிப்படையில் சித்தாந்தம் வேறு கிடையாது. இது திமுக அப்படின்னா அது அண்ணா திமுக, அண்ணாவின் கொள்கைகளை இன்னும் தீவிரமாக டபுள் எம்பாஸ் பண்ற ஒரு திமுகவா இருக்கும் அப்படிங்கிறது அதனுடைய நோக்கம். ஆனா அப்படி இருந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. எம்ஜிஆர் இருக்கும்போதே இல்லை, எம்ஜிஆர் இருக்கும்போதே இல்லை. அது டிஎம்கே, இது ஆன்டி டிஎம்கே அப்படிதான் அது இயங்கிச்சு. ஏடிஎம்கேக்கு இப்படிதான் பொருள் பட வேண்டியதா இருந்துச்சு. ஆனால் ஆன்டி டிஎம்கேங்கிறது கூட தனிநபர்களுடைய அந்த மோதல் தானே தவிர கருத்தியல் ரீதியாக முற்றிலும் கிடையாது. சில மாற்றங்கள் இருக்கும். நீங்கள் ஜெயலலிதா செய்த தவறுகள் உண்டு, எம்ஜிஆர் செய்த குற்றங்கள் உண்டு. நீங்கள் அவர் வந்து இடஒதுக்கீட்டில் கிரீமி லேயரை கொண்டு வந்தார், அதெல்லாம் வந்து திமுக ஒருபோதும் கனவிலும் கூட செய்யாத ஒன்று. ஆனால் அவர் செய்தார். சில பார்ப்பனர்கள், குறிப்பாக வந்து வாலி மற்றும் நடிகை லட்சுமி போன்ற நபர்களுடைய பேச்சை கேட்டு அதை செய்தார். சூடு போட்டுக்கிட்டார். 80 எலெக்ஷன்ல சூடு வாங்கினதுக்கு அப்புறம் திரும்பி பின்வாங்கிக்கிட்டாரு. அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் ஆடும் கோழி வெட்டுறது, கொஞ்சம் அத்வானியை சந்தித்தார், RSS தூவம் போட்டது, பிஜேபி காரர்கள் ஷோவெல்லாம் உட்காந்து மணியாட்டினாங்க. ஒரு RSS முகத்தை எடுத்து பார்த்தார். அது கலை அரசியலில் தப்பு நடக்குதுன்னு பின்வாங்கிக்கிட்டார். அதே தான் வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுலையும் பட்டுக்கிட்டாங்க. இனிமேல் நாம் ஒருபோதும் வைக்க போறது இல்ல, எக்காரணத்தை கொண்டும் என் வாழ்நாள் முழுவதும் இனிமேல் நான் வைக்க மாட்டேன்னு சொல்லி 2014க்கு பிறகு அவர் வந்து மோடியா லேடியா உறுதியாக இருந்தார். ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசினார்.
ஓகே, இல்ல இப்ப இல்ல நான் அது எதுக்கு இந்த இந்த விஷயத்த சொல்றேன்னா, அதாவது பிரச்சனை இப்படித்தான் இருந்துச்சு. அரசியலில் மோதிட்டோம், அரசியல் எதிரிகள். ஆனா கொள்கை சித்தாந்த எதிரி கிடையாது. ஆனா சித்தாந்த எதிரியான பாஜகவையே கூட்டு கொண்டாந்து உள்ள வச்சுக்கிட்டு கூட்டணியில இருக்க, அதாவது உள்ள கட்சிக்காரர்களை எல்லாம் வெளியில் நிறுத்தி அவர்களை அவமானப்படுத்தும் போது அவர்கள் கொள்கை அடிப்படையில் முரண்பாடாக இருக்கக்கூடிய பாஜகவை நீ உள்ள வச்சிருக்கிற. நான் நம்மளுடைய தாய் கழகமான திமுகவை வாழ்த்துவதில் என்ன குற்றம் இருக்கிறது? ஒண்ணு. இன்னொன்னு, மோசமான ஆட்சியா இருந்துச்சுன்னா இது மோசமா இருக்குன்னு சொல்லலாம். அவர்கள் குறிப்பா சுட்டி காட்டுறது காலை உணவு திட்டம். காலை உணவு திட்டம் உண்மையிலேயே எல்லாரும் போற்றி புகழ வேண்டிய திட்டம். அது உலக அளவுல முன்மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு திட்டம். உண்மைக்குமே நீங்க இன்னைக்கு வரையிலும் காமராஜரை சொல்வதாக இருந்தா என்ன சொல்றீங்க? அவருக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார், மதிய உணவுன்னு சொல்றோம். அப்புறம் மதிய உணவை கூடுதலாக, அதாவது சிறப்பாக்குனது யாரு அப்படின்னீங்கன்னா, நாங்க சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தோம். பேர் தான் மாற்றப்பட்டுச்சு, இருந்தாலும் அதுக்கு பெருமை, அந்த பெருமை கிரெடிபிலிட்டியே எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டார். உண்மையிலேயே அது சத்துணவாக மாற்றப்பட்டது எப்போ? புரோட்டீன்கிற உணவு, அதாவது ஒரு உணவுல சரிவிகித உணவுங்கிறது புரோட்டீன் இருக்கணும். புரோட்டீன் இருக்கிற உணவா மாற்றப்பட்டது எப்போன்னா வெறும் சாம்பார் ஊத்தினப்ப இல்ல, அதுல கூடுதலா முட்டையை வச்சப்பதான். அப்ப உண்மையிலேயே அந்த வார்த்தையை வச்சுட்டார் எம்ஜிஆர். ஆனா அந்த வார்த்தைக்கு வலு சேர்த்தவர் கலைஞர். அப்போ எந்த இடத்துலயுமே ஒரு கொள்கை வருது அப்படின்னு சொன்னா பேரை யார் வேணாலும் எடுத்துக்காங்க, ஆனா உங்களுடைய திட்டத்தை நாங்கள் கைவிட மாட்டோம். இது தமிழ்நாட்டின் மரபு. ஆனா இன்னைக்கு பாஜகவின் மரபு என்ன இருக்குது? ரேவடி கல்ச்சருங்கிற மதிய உணவு போட்டது, அதாவது இலவசம் குற்றம்னு நீ பேசுவதாக இருந்தால், இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல உட்கார்ந்துக்கிட்டு ஏதோ ஒரு மின்சார வாரியத்துக்கான ஒரு கேஸ், அந்த கேஸுக்கும் இந்த இலவசத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு நீதிபதி உட்கார்ந்து இதை பேசுகிறார், இப்படி கமெண்ட் கொடுக்கிறாரு, தலைமை நீதிபதி இந்தியாவோட. ஆமா, இதை தினமலர் மாதிரியான பார்ப்பன ஊடகங்கள் ஊதி பெருக்கி இலவசங்களுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் கொடுத்த கொட்டு அப்படின்லாம் நீ டைட்டில் போட்டு அதை புலகாங்கிதம் அடைந்தாங்க. நீ சொல்ல வேண்டியதானே? மதிய உணவு திட்டம் கொண்டு வந்த எம்ஜிஆரை நீ சொல்ல வேண்டியதானே? இலவச அரிசி, அது விலையில்லா அரிசின்னு பேர் வச்சு ₹1 அரிசி கொடுத்துட்டு இருந்தாரு கலைஞர். அந்த ₹1 வேண்டாம், இலவச அரிசியை நான் கொடுக்குறேன்னு சொல்லி தானே ஜெயலலிதா வந்தாங்க. அப்போ போட்டி போட்டு மக்களுக்கு உதவுனுச்சு அதிமுக திமுக. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்குது? நான் ரேவடி கல்ச்சர்னு சொல்லிட்டு அங்க போய் உட்கார்ந்துட்டு அவர்களோடு உட்கார்ந்து வில்லடித்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தணும்னா உண்மையிலேயே அவர்கள் திமுகவை ஆதரிப்பது, வெளியில் இருந்து இந்த ஆதரவு குரல் கொடுப்பது என்பது வெறுமனே சித்தாந்தரி. இப்ப எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் இருவருமே இலவசங்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது. அந்த அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு காலை உணவு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதன் மூலமாக அவர் அதை எடுத்துக்கிறாரு. பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரை எங்களுடைய தலைவர்களின் வழியில் இவர் பின்பற்றுகிறார்னு சொல்லுவது அவர்களுக்கு சரி. அவர் அதை விடவும் சிறப்பாக உலக நாடுகளே பின்பற்றுகிற அளவிற்கு சிறப்பாக, கனடா போன்ற நாடுகளே, வளர்ந்த நாடுகளே இதை பார்த்து சிறப்பா இருக்கு ஐயா நாம பின்பற்றோம்னு சொல்லி ஃபாலோ பண்றாங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு ஸ்டாலின் இருக்கிற சிறப்பான ஒரு ஆட்சி நடக்கும்போது அதையும் குறை சொல்லணும். இல்ல இப்படி சொன்னதுனால இப்போ ஓபிஎஸ் அவர்களை அவர் உடம்புல எம்ஜிஆர் ரத்தம் தான் ஓடுதா? அதிமுக தொண்டர்களாலுமே அந்த தொண்டர்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு பொதுவான விஷயம், எம்ஜிஆர் ரத்தம் ஓடும். நான் அதான் கேட்கிறேன், எம்ஜிஆர் ரத்தம் ஓடுகிறதா அல்லது ஜெயலலிதா ரத்தம் ஓடுகிறதா அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தான் முதல்ல டெஸ்ட் பண்ணணும். ரத்த டெஸ்ட் பண்ணி இதை கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னா முதல் ரத்த டெஸ்ட் யாருக்கு பண்ணணும்? எடப்பாடி பழனிசாமிக்கு பண்ணணும். உண்மையிலேயே உனக்கு ஜெயலலிதா ரத்தம் உன் உடம்பில் ஓடியதாக இருந்தால் எப்போது அவர் தன்னுடைய கட்சியை ஒன்றியத்துக்கு அடகு வைத்தார்? 98 பாஜகவை பந்தாடுனாருங்க. பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சு, அதை கலைஞர் கொண்டு இது பண்ணாரு, அதெல்லாம் வேற விஷயம். எத்தனை நிபந்தனைகளை போட்டு உள்ள கொண்டு வந்தாங்கிறது. ஆனால் அப்படி வந்தாலும் கூட எப்படி ஆட்டம் காட்டினார் ஜெயலலிதா. 2014 சாகிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி தானங்க, 2016 இறந்து போறாரு, டிசம்பர் நினைக்கிறேன், கரெக்டா? டிசம்பர் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் எலெக்ஷன் நடக்குது. அவ்வளவு போல்டா சொல்றாரு. இல்ல அதிமுக இன்னைக்கு சதிக்கிறதுக்கு காரணம் பாஜகன்றத அவங்க சசிகலா ஓல்டா இருக்கட்டும், டிடி தினகரன் ஓல்டா இருக்கட்டும், இந்த எல்லா ஓல்டா அவங்க கிட்ட இருந்துட்டு ஜெயலலிதாக்கு நல்லா தெரியும். அந்த வாரில தானே கடைசியா அவங்க இறந்து போனது நடந்தது. ஆமா, அந்த எதுக்காக போறான்னாங்களோ அதை அடகு வச்சது. உடம்புல அடிமை எடப்பாடியின் உடம்பில் உண்மையிலேயே ஓடுவது அதிமுக ரத்தமாக இருந்தால் நீ பாஜகவோடு இப்படி கூட்டணி வைப்பியா? கூட்டணி வைக்கிறது மட்டும் இல்ல, கூட்டணி கட்சிக்காரன் கலந்து ஆலோசித்து பொதுக்குழு கூட்டி நாம பாஜகவோடு சேருவோம்னா சேர்ந்த அவசரமா தண்ணிக்கன் போடுறதுக்கு மாதிரி நான் போறேன், நான் கட்சி அலுவலகம் திறந்து 1 மாசத்துக்கு அப்புறம் போய் பார்வையிட போனவன் சொல்லிட்டு இங்க வழியா போய் அறிவிச்சது என்டிஏ பாஜக தான். ஆமா,
ஏன்னா அன்புமணியை பேசி கன்வின்ஸ் பண்ணதும் பியூஷ் கோயல் தான், தேமுதிக சந்திச்சு பேசுனதும் பியூஷ் கோயல் தான். இந்த மாதிரி பாஜக தான் இந்த கூட்டணி அலையன்ஸே ஃபார்ம் பண்ணி இருக்குது. ஆனா இங்க ஒரு பொம்மை வச்சாதான் இப்போதைக்கு ஓடும். உணர்வுள்ள அதிமுக காரனுக்கு உண்மையிலேயே யாரை பார்த்து கோபம் வரணும்? ஓபிஎஸ் 3-4 மாவட்டங்கள், அதாவது தென் மாவட்டங்களில் பெரிய அளவுக்கு வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர். நீ அவரை உள்ள கொண்டு வருவதற்கான வேலையை பார்க்காம வெளியில வாசல்ல நிறுத்திக்கிட்டு அவரை நீ அசிங்கப்படுத்திக்கிட்டு இருப்பனா, அவரு உண்மையிலேயே கட்சிக்காரர்கள் கவலைப்பட வேண்டியது, கோபப்பட வேண்டியது எடப்பாடி பழனிசாமிங்கிற அடிமையை தான். இன்னொன்னு, டிடிவி தினகரனையை கூட நீ நீயே நினைத்திருந்தால் சேர்த்திருக்க முடியும். பிஎஸ் கோயல் கூப்பிட்டு தான் பேச்சாக்கன்னு என்ன அவசியம் இருக்குது? இவ்வளவு அழுத்தம் இருக்குல்லையா, நானே கூப்பிட்டு சேர்த்துட்டு போறேன். இன்னைக்கு எடப்பாடி அவ்வளவு அழுத்தங்கள் வந்தாலும் ஓபிஎஸ் சேர்த்துக்கவே முடியாதுன்ற ஒரு ஸ்டப்பனா ஓபிஎஸ்க்கு அங்க அதிமுக வழி இல்லைன்றதுக்காக தான் இது ஆதரிக்கிறான்னு சொல்லப்படுது. உண்மை அரசியல் ரீதியா இல்ல. அதாவது காரணங்களை சரியா பார்த்துக்கணும். நான் சொன்னதை அடுக்கி பாருங்க. ஒன்று, அதிமுகவின் கொள்கைகள்னு சொன்னீங்கன்னா அது திமுக எந்த ரோட்ல போதோ அந்த ரோட்ல கொஞ்சம் பின்னாடி வர்றது தான், எதிர் தரப்புல ஓடுறது கிடையாது. திமுக அரசு இழுத்துக்கிட்டு போற, கலைஞர் அரசு இழுத்துக்கிட்டு போற ஒரு திட்டத்தை கொஞ்சம் ஸ்லோவா பண்ணுவாங்களே தவிர, தங்கள் லேபிள ஒட்டிக்கிடுவாங்களே தவிர முரணானவர்கள் கிடையாது. ஆனா பாஜக அப்படி கிடையாது. நீ உண்மையிலேயே முரணான பாட்டன்ல நிக்கிற, அப்ப உண்மையிலேயே எதிரி நீதான். இல்ல இன்னைக்கு அவர் திருவள்ளூருக்கு காவி உடையை போட்டு அவர் ட்விட்டர்ல பதிவு விட்டு வாழ்த்து சொல்லி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அது ஒரு சர்ச்சைக்குள்ள விஷயமா எடப்பாடி. இதெல்லாம் அதிமுக தொண்டர்கள் பார்க்கணும். அவன் உடம்போட ஓடுற அந்த ரத்தம் துடிக்கும். இப்படி காவி ஓட போட்டுக்கிட்டு ஆடுறத ரசிக்கிறானா அவன்? அதிமுக தொண்டன் ரசிப்பானா? நான் என்ன கேட்கிறேன், வாழ்த்துவது குற்றமே கிடையாதுங்க. பணம் இங்க வெள்ளத்துல நிவாரண நிதி வரும்போது அதிமுக தலைமை பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை போய் பார்த்து ஸ்டாலின், இதே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலின் தான் பணத்தை கொடுத்து வந்தாரு. அவர்களுக்குள் முரண்பாடு என்பது கட்சி ரீதியான முரண்பாடு மட்டும்தான், செயல்பாடுகளில் முரண்பாடு கிடையவே கிடையாது. மக்களுக்கு ஒண்ணுதான் செய்யறாங்க. அப்ப அந்த அடிப்படையில் திமுக அரசு சிறப்பாக செயல்படுகிறது வாழ்த்துறதுக்கு ஒன்றும் தப்பு கிடையாது, அது தப்பு கிடையாது. இன்னொன்னு, ஓபிஎஸ்ங்கிற ஒரு பவர்ஃபுல் ஒரு நபர் இருக்கிறாருன்னா அவர் இன்க்ளூசிவா கொண்டு போறதுக்கு ஆற்றல் வேணும்ல. ஜெயலலிதா ஜானகி சண்டை நடந்துச்சு, அதுக்காக எல்லாரையும் கழிச்சு விட்டாங்க. யார் யாரெல்லாம் இல்ல அவங்க கூட்டணி வேணும், அதாவது இப்படி சொல்லுவாங்கல்ல, எதிரியும் நண்பனாகி கலைஞர் பக்கத்துல காய்ச்சிருவாரு, அது அவரோட பலம். ஜெயலலிதா அவங்க நண்பனே எதிரியாகி வெளில துரத்திடுவாங்க இப்படின்றதுதான் இல்ல. அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, ஜெயலலிதா ஜானகி இடையிலான அந்த முரண்பாடு ஏற்பட்ட 89 காலகட்டங்களில் பெரிய பிரச்சனை நடந்துச்சு. ஆனாலும் கூட ஜானகி அணியில் இருக்கிறவர்கள் எல்லோரையும் கூட்டு நமக்கு இதுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. பின்னாடி தன்னை மிக மோசமாக விமர்சித்தவர்கள் அத்தனை பேரையும் தன் கூட தான் வச்சிருந்தாங்க. கட்சி ஒன்னா இருக்கணும், இதானே இலக்கு. அது ஒன்று இருக்கா? உனக்கு என்ன பிரச்சனை? டிடிவி தினகரன் நீ வந்தாச்சு, ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்கள்லயும் பேசினாரு டிடிவி தினகரன் வர்றாரு. இதுவே உனக்கு இன்னைக்கு எரியுது உள்ளுக்குள்ள. நீ பயந்து போயிருக்கிற, கட்சி எங்க டிடிவி பக்கத்துல போயிருமோங்கிற அச்சம் இன்னைக்கு இருக்குது. இப்ப அதுதான் ஓபிஎஸ்ஐ வரவிடாம தடுக்குது. அவர் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த ஒரு நபர், அவருக்கு ஏற்கனவே ஒரு ஆட்சி அமைப்பு, அதாவது ஆட்சி கட்டில் இருப்பதற்கான ஆற்றல் இருக்குது, அதுக்கு ப்ரூவ் பண்ணவர். ஏற்கனவே இன்னொன்று முக்குலத்தோர் மத்தியில பெரிய மதிப்பு இருக்குது. இது எல்லாம் தனக்கு சிக்கல் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். அதனாலதான் டிடிவி சேர்க்கல, அதனாலதான் சசிகலாவை சேர்க்கல. அதாவது கட்சி வலிமைப்படுத்துறதுன்றது, அதுக்காக அந்த லாபம் வர்றதை விட தான் இருப்பு கேள்விக்குள்ள தன்னுடைய வாழ்க்கை தாங்க இன்னைக்கு நடந்து கொண்டிருப்பது. சுயநலமான தாம் புழைச்சி வாழணும் அப்படிங்கிற எச்சு புழைப்பு தான் நடந்துட்டு இருக்குது. உண்மையிலே கட்சி புழைப்பு, கட்சி வாழணுங்கிற நினைப்பு இல்லை. நீங்க இனமான பேராசிரியர் அன்பழகன் இருக்காரு, அவர் சொல்றது நம்ம எல்லாம் சுயமரியாதை இயக்கத்துல வந்திருக்கோம். எல்லா கட்சிகளுக்கும் அதிமுக திமுக ரெண்டுக்கும் மூலம் சுயமரியாதை இயக்கம். அதுக்கு முன்னாடி நீதி கட்சி தான். அதுலயும் தனிநபரினுடைய சுயமரியாதை இல்லை, இனமானத்துக்காக தன்மானத்தை இழக்கலாம். இதுதான் அவருடைய இது. இனமானம் பெரிது, அதுக்காக நான் என் தன்மோட 4 இடத்துல வச்சு நம்ம அசிங்கப்படுத்துறான், சாணி அடிக்கிறான், செருப்பு தூக்கி வீசுறான், பரவாயில்ல, என் மக்களுக்கு இது நல்லது நடக்கணும். இதுதான் திமுக, இதுதான் அதை வெளியில வந்தது, அதனுடைய கிளை பிரிவு, அதாவது கிளைத்து வெளியில வந்தது. ஆனால் முற்றிலும் முழுதாக முரண்பாடாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த பாஜகவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த அதிமுகவை ஒருபோதும் அது அதிமுக தொண்டன் ஏற்றுக்கொள்ள மாட்டான்.
உண்மையான அதிமுக தொண்டன் ரத்தம் ஓடுகிறவன் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இது என்னுடைய கருத்து. அதே மாதிரி இன்னொரு பக்கம் தேமுதிக வந்து திமுக கூட்டணியில இணைஞ்சது, அது வந்து இன்னும் பெரிய சர்ச்சைக்குள்ளாக்கப்படுது. தேமுதிகல இருந்து எந்த கொந்தளிப்பும் வரல, திமுக கூட இணைஞ்சிடக்கூடாது, சிக்கல அது தவறு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு முரண்பாடுகளும் வெளிப்படல. ஆனா வெளியே இருக்கக்கூடிய கட்சிகள், அதிமுக சார்ந்தவர்களா இருக்கட்டும், இல்ல புதுசா வந்து தாவேகாவை சார்ந்தவர்களா இருக்கட்டும், பலரும் வந்து பாஜக சார்ந்த சிலர் கூட எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இது கேப்டனை வந்து அவமரியாதை செய்யறது, அவர் வாழும் காலத்துல, அவர் கடைசி காலத்துல அவர் ஒரு குடிகாரர் அப்படின்னு ஃபிரம் பண்ணி இது பண்ணது எல்லாமே திமுக தான் கேப்டன் அழிவுக்கு வந்து காரணமா இருந்தது. ஆனா இன்னைக்கு இப்படி மறுபடியும் திமுக கூட போய் எடுத்து போய் வைக்கிறதுன்றது வந்து ரொம்ப மோசமான விஷயம் அப்படின்ற மாதிரி விமர்சிக்கிறாங்களே. இல்ல, ரொம்ப அடிப்படையா ஒண்ணு சொல்லிடுறாங்க. இது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம். பாஜக, அதற்கு முந்தைய அவர்களுடைய அமைப்பு ஜனசங்கம், இதெல்லாம் உருவாவதற்கு முன்னாடி பெரும்பகுதி பார்ப்பனர்களும் வலதுசாரிகளும் எல்லாரும் எங்க இருந்தாங்க? காங்கிரஸ்ல தான் இருந்தாங்க. அவர்களுக்குன்னு ஒரு கூட்டமைப்பு உருவானதுக்கு அப்புறம் காங்கிரஸை மொத்தமா கழட்டி விட்டாங்க. காங்கிரஸ் நாட்டுக்கு எதிரானது, மக்களுக்கு எதிரானது, தேவையில்லாதது, உன் பணத்தை புடிங்கிறோம். ஏன் நீ இங்க உனக்குன்னு ஒரு வலதுசாரி கூட்டத்தை உருவாக்கிட்ட? இதே நிலைமை தான் அதிமுக தமிழ்நாட்டில். பாஜகன்னு ஒன்று உருவாகல, அவர்களுக்கு அதிமுகவை இந்த கலரில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. தங்கள் காதலை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆட்சியாளர்கள் காதலை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இடஒதுக்கீடு, கிரிமி லேயர் கொண்டா அப்படின்னு எம்ஜிஆர் காதலை போடுறது. அவங்க கீழே போய் சுட்டுக்கிட்டு வெளியில வந்து செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி ஆடு கோழி தடை செய் இப்படி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு கட்சி, ஒரு உடல் தேவை தங்களுடைய இதை நடைமுறைப்படுத்துவதற்கு. அதற்கு அதிமுக வச்சிருந்தாங்க, இப்பவும் அப்படிதான் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல திமுகவுக்கு எதிராக எதெல்லாம் நிற்குதோ அதையெல்லாம் தங்களுது அப்படின்னு கிளைம் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. நீங்க விஜயகாந்தை வந்து அவர் உயிரோடு இருக்கும்போது ஜெயலலிதா தான், நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு வார்த்தை, என்ன சொன்னீங்க? குடிகாரன். யார் சொன்னா? குடிகாரங்கிற வார்த்தை யார் சொன்னா? ஜெயலலிதா சொன்னாங்க. திமுக சொன்னச்சா? எவ்வளவோ எதிராக நடந்த போதும், விஜயகாந்த் எவ்வளவு முரண்பட்டு பேசிய போதும் கலைஞர் ஒருபோதும் அந்த வார்த்தை சொல்லல. ஜெயலலிதா தான் பகிரங்கமாக சட்டசபையிலே சொன்னாங்க, அவரே ஒரு குடிகாரன்னு சொன்னாங்க. சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு வேலை, அது ஒரு குற்றமாக இருந்தால், அது ஒரு அரசியல் காரணங்களால் சொல்லப்பட்ட ஒண்ணுதான். அப்படி ஒரு குற்றமாக இருந்திருந்தால் அதிமுகவும் தேமுதிகவும் தானே கூட்டணி வைத்திருக்க முடியாது. இவ்வளத்துக்கும் 2011 தேமுதிகவோட கூட்டணி நின்று ஜெயித்ததுக்கு பிறகு பேசுனது இதெல்லாம். ஓகே, தேமுதிக அன்னைக்கு வந்து தேமுதிக அதிமுக தேவைப்படல, அதிமுகவுக்கு தான் அன்னைக்கு அதிமுகவுக்கு தான் தேவை. ஏன் விஜயகாந்த் அந்த முடிவு எடுத்தாரு? அப்போ விஜயகாந்த் ஏன் முடிவு எடுக்கிறாருன்னா, அப்பவும் இதே பார்ப்பன லாபி தான். அப்போதும் போய் ராமசாமி போய் தேவடு காத்து விஜயகாந்துக்கு சோப்பு போட்டு பிரேமலதாவின் மண்டையை கழுவி வாங்க நம்ம அம்மா கிட்ட சேர்ந்துக்கிடுவோம், இதுதான் நல்லது. யாருக்கு நல்லது? எங்க வாளுக்கு நல்லது. ஜெயிக்க வச்சீங்க. விஜயகாந்த் விழுந்ததுக்கு காரணமும் பார்ப்பன சரி. கண்டிப்பா ஒரு வெற்றியை காட்டி நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு எதிர்கட்சி தலைவர்னா எவ்வளவு பெரிய போஸ்டிங், அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவன் காத்து கிடக்குறான். இன்னைக்கு நான் எதிர்கட்சி, நாளைக்கு ஆளுங்கட்சி, இப்படித்தானே யோசிப்பாரு அவரு. அந்த இடத்துக்கு வந்த ஒருவரை அடுத்த எலெக்ஷன்லாம் கிடையாது, அடுத்த 2 வருஷத்துக்குள்ளே காலி பண்ணிட்டாங்க. இடைத்தேர்தல் அப்பவே ரொம்ப முடிச்சாங்க. அவரு ஒவ்வொரு தன்னுடைய நெருங்கிய நண்பர்களாக இருந்தவர்கள் எல்லாம் கட்சியிலிருந்து ஓடினாங்க, வெளியில போனாங்க. ஓடல வர திட்டமிட்டு பிரித்து எடுத்து விடப்பட்டாங்க. மா நடராசனும் ஜெயலலிதாவும் போட்ட பிளான்கள், ராமசாமி எல்லாரும் கூட இருந்து செய்த சதியின் விளைவு. மஃபா பாண்டியராஜன், இன்ன பிற தலைவர் தேமுதிக இருந்து வந்தவங்கலாம், அருண் பாண்டியன், நடிகர் அருண் பாண்டியன்லாம் வந்து விஜயகாந்த் கட்சி ஆரம்பிப்பதற்கு நடிகர் சங்கத்தில் இருக்கும்போதே, நடிகர் சங்க காலகட்டத்தில் இருந்து நண்பர், நெருங்கிய நண்பர், வெல்விஷர்ஸ், இவர்களை எல்லாம் பிரித்து கொண்டு போய் அவர்களுக்கு எதிராக பேச வைத்து தியாகு நடிகர் தியாகுலாம் வந்து அவ்வளவு டியர்மோஸ்ட் ஃப்ரெண்டு சாப்பிட்றா அப்படின்னு உணவெடுத்து கொடுத்து ஊட்டி விட்டு வளர்ந்தவர்கள் 2 பேரும். இன்னைக்கும் பேசுவார் தியாகு. ஆனா அவர் வாயாலாம் திட்ட வச்சு ஜெயலலிதா திட்டமிட்டு செய்தார். அவர் சமீபமா இப்ப வருந்திருக்கிறார், வருந்தி அதை பத்தில இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த அம்மாவுக்கு மைந்திரி பிள்ளை. ஆமா, அப்போ அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், அது ரொம்ப மோசமானது, கொஞ்சம் இதுவா. அப்போ பார்ப்பன கூட்டம் எவ்வளவு அழகா வேலை செய்து பாருங்க. நீங்க இப்படி நின்னுங்க, நீங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் கிட்ட போய் அணுகி கூட்டு கொண்டாந்து அதிமுகவோடு சேர்த்தது சோதான். பிறகு வீழ்த்துவதற்கு காரணமாக இருந்ததும் அவர்கள்தான். 2016 மக்கள் நல கூட்டணிங்கிற பேர்ல தனி கூட்டணி அமைப்பதற்கு முழுவதுமாக ஜெயலலிதா, மாநடராசன், இந்த பிற ஆட்கள் எல்லாரும் தான் வேலை செய்தார்கள். என்ன
அந்த 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 மக்கள் நல கூட்டணி மட்டும் உருவாகாமல் இருந்திருந்தால் தேமுதிக பழம் நழுவி பாலில் விழுவதற்கு 10 வருடம் ஆயிருக்குது. உண்மையிலேயே அந்த நிமிடமே கலைஞர் சொன்ன போதே விழுந்திருந்தால் கலைஞருக்கும் மன நிறைவான ஒரு வாழ்க்கை, ஒரு எண்டு கிடைச்சிருக்கும். ஜெயலலிதாவுக்கு இப்படி ஒரு முடிவே நேர்ந்திருக்காது. ஜெயலலிதா ஏன் இப்படி மர்மமான மரணம் அடைய வேண்டும்? இன்னைக்கு கேள்வி கேட்கலாமே. ஏங்க இங்க யோசிச்சு பாருங்க, அவர் என்ன அஜித் பவார் இறந்திருக்கிறாரு, உள்ள அந்த 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 கருப்பு பெட்டியா அந்த மிஷினே இல்லைங்கிறான், உள்ள எதோ டேட்டா இல்லைங்கிறான். எதுக்கு சொல்றாரு? எப்படி நடக்கும்? அவ்வளவு பெரிய தலைவர், அவர் போற விமானத்துல அதுல உள்ள விஷயங்கள்லாம் பதிவாகலன்னு சொன்னா அதை நாங்க ஏன் சந்தேகப்படாம ஏன் இருக்கணும்? என்ன உன் கூட்டணி, நான் என்ன சொல்றேன், பாஜகவோடு கூட்டணி வைத்தவர்களோ அல்லது உங்களுக்கு இலகுவாக இருக்கிற ஒரு கட்சியோ நல்லா வாழ்ந்த சரித்திரம் இருக்குதா? உங்க கூட கூட்டணி வச்சுதானே இன்னைக்கு ஒருத்தர் விமான விபத்துல இறந்து போயிருக்கிறாரு. அந்த மரணத்துக்கு ஏதாவது பதில் உண்டா? இதையே தான் நான் ஜெயலலிதாவுக்கும் சொல்றேன். மர்ம மரணம்னா என்ன? மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஐயா, எல்லாரும் காத்து. வெங்கையா நாயுடு ரெட்டி அவர் ஹாஸ்பிட்டல்ல போய் காத்து கிடக்குறாரு, அப்பல்லோ மருத்துவமனையில. இவ்வளவு நடக்குது, மக்களுக்கு என்ன அறிவு கிடையாதா? ஜெயலலிதா காணாமலா போறாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஜெயலலிதாவின் உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்தும் ஒரு சிறந்த இடத்துக்கு வந்திருப்பாரு, ஒரு பிரதான எதிர்கட்சியாக வலுவா மேபி அவர் ஒரு முறை ஆண்டிருக்க கூட வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அவர் உடல்நிலை குன்றி போனதுக்கு பின்னாடி இந்த தோல்விகள் இன்னைக்கு 10 வருஷம் கழிச்சு கட்சி இன்னைக்கு பழம் நழுவி பாலில் விழுந்து விட்டது கிடையாது. அது ஒரு பால் கிடையாது, பல நிலவி பால்ல விழல, அது பாதாள சாக்கடையில விழுந்துருக்குதுன்னு சொல்லி ராஜ்மோகன் போன்றவர்கள் டிவி. ராஜ்மோகன்ல முதல்ல அவெல்லாம் ஒரு ஆள்னு சொல்லி, நான் யாரு, ஜெயலலிதா, எம்ஜிஆர், பிரேமலதா, ஒரு பெரிய கட்சி தலைவர்களை பத்தி பேசல, ஒரு அல்ற செல்றைய பத்தி பேசுறீங்க. ஓகே ரைட். இல்ல அவரு புதுசா வந்திருக்கிற ஒரு கட்சியோட கொள்கை பொறுப்பு. கரெக்ட். முதல்ல இவங்களெல்லாம் இதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, இவர்கள் எல்லாம் இந்த கிட்னி திருடுறதுக்கு ஒரு பையன் உட்காந்துட்டு வா வான்னு சொல்லுவான் தெரியுமா? சின்ன பையனுடைய சில்லறை ஸ்தானத்துக்கெல்லாம் பெரிய தலைவர்கள் ஆளாகக்கூடாது. இன்னைக்கு அதிமுக பதில் சொல்லுது, திமுக பேசல. விஜயினுடைய சவுடாலுக்கும் ஆதவர்ஜனா மாதிரியான சில்லறை பயல்களுடைய பேச்சுக்களுக்கும் எல்லாம் அதிமுக பதில் சொல்லுதன் விளைவு என்ன? இன்னைக்கு அதிமுகவும் தாவேகாவும் சண்டை போட்டு 2வது இடத்துக்கு போட்டின்னு ஆயிப்போச்சு. புரியுதா உங்களுக்கு? அரசியல்ல பேசுவதை விட பேசாமல் இருப்பது ரொம்ப. ஆனா இது பெரிய அதாவது திமுக தரப்புல இருக்கிறவங்க ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிட்டாரு, அது பெரிய பலம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது ஒரு நம்பகத்தன்மையை என்டிஏ கூட்டணியால கொடுக்க முடியல தேமுதிக. கண்டிப்பா அந்த நம்பகத்துக்கு ஸ்டாலின் கொண்டு கூப்பிட்டாரு. ஒரு எதிர கேம்ப்ல இருக்க ஒருத்தரே பாராட்ட வச்சிட்டாருன்னு புகழ் பேசுறாங்க. ஆனா வெளியில இன்னொரு பக்கம் என்ன சொன்னா, இது ரெண்டுமே வியாபாரவாத பண்டங்கள், இது அப்படி வச்சுக்க முடியாது. அதுதானே கொண்டு வந்துட்டாரு. அதுதான் சொல்றேன். எம்ஜிஆர் ஒரு திட்டத்தை கொடுத்து அது இலவசம்னு கொடுத்தா அவர் வள்ளல், அது உணவு சத்துணவு தந்தவர். இவர்கள் காலை உணவு திட்டத்தை தந்துட்டா நீ கக்கூஸ் நிரம்புகிறது. ஏன் உனக்கு போன வரை முறை நிரம்பலையா? உனக்கு நிரம்புறது இல்ல. இது அப்போ இது என்ன, நான் சொல்லிடுறேன். அப்போ ஒரு நெரேஷன் தான். ஒன்ன பொறுத்தவரை இப்ப தேமுதிக பாஜக என்டிஏ கூட்டணிக்கு வந்திருந்தா மோடி அமித்ஷாவின் ராஜதந்திரம் உருட்டி இருக்க மாட்டே. நீ உருட்டி இருக்க மாட்டேன். உனக்கு வெக்கமா இல்ல? உன் பூணூலுக்கு உனக்கு கொஞ்சம் கூட உறுத்தல? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் எல்லா மாநிலங்களையும் அப்படியே ட்ரம்ஸ் சிவமணி மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தையும் வாசிச்சு முடிச்சு வந்துகிட்டு இருக்கிறாரு. யாரு? ஜெண்டா வந்துகிட்டு இருக்குது. நீ சொன்ன உன் கண் முன்னாலே வச்சு அடிக்கிறாரு. 2 சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ரகசியமாக உங்க பார்வை அப்படிதானே? உங்க ஒப்பீனியன் கேக்குறேன். ஆமா, இவங்க 2 பேரும் கூட்டு வந்தது திமுகக்கு. அதாவது இவர் என்னவா வராருன்னு தெரியல. ஓபிஎஸ் தேமுக ஏற்கனவே சீட்டுகள் பிரச்சனையா இருக்கும் போது காங்கிரஸ் அதிக சீட்டு கேக்குது, ஆட்சியிலையும் பங்கு கேக்குது, மற்றவர்கள் 2 இலக்குகளை சீட்டு வேணும்னு கேக்குறாங்க. இந்த நேரத்துல தேமுதிகவே கூட கூட்டு வந்தது இருக்குல்ல, அவங்க சமீபமான ட்ராக் ரெக்கார்ட்ஸ் உங்களுக்கு ஒன்றும் நல்லா இல்லை. அப்படி இருக்கும்போது இது பலவீனமா பலமா? அதாவது தேமுதிகவை பொறுத்தவரையிலும் அதனுடைய வாக்குகளின் தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு தொகுதிக்கு 2000 வாக்கு இல்லை 1500 வாக்காவது இருக்குது. பல தொகுதிகள் 1000-1500 தான் போன தடவை தோத்து போயிருக்குது. 10க்கும் மேற்பட்டது. இன்னொன்னு, தென் மாவட்டங்கள்ல என்ன 1000 பேசினாலும் சரி, முக்குலத்தோர் குறிப்பாக மறவர் மற்றும் கள்ளர் பிறன்மலை கள்ளர் இவர்கள் சமூகத்துல நம்ம ஓபிஎஸ் அவர்களுக்கு பெரிய வலுவான வாக்கு வங்கி இருக்குது. நீங்க என்ன வேணாலும் பேசிக்கோ, நீ அதிமுக உன்னுடைய தகுதியின்மை தானே அங்க வர்றாருங்க, அந்தந்த வார்த்தையை பேசுறாரு. அதனால அதுக்குள்ள நம்ம போக வேண்டியது இல்லை. அவர்கள் உள்ள வரல இல்லை, ஆதரவு கொடுத்ததே பெரிய விஷயம். அதுதான் முக்கியமானது. அது ஆதரவு மீன்ஸ் வாழ்த்துறதே பெரிய விஷயம்.
பெரிய மனசு வேணும், பெரிய இது வேணும். அதனால மக்கள் மத்தியில அது ஒரு செய்தி, அது வந்து பெரிய வாக்குகளை உருட்டி சேர்க்கக்கூடியது. இனிமேல் எதிரிகளே இல்லை. அது ஜெயலலிதா வார்த்தையால் சொன்னார். நல்ல அதாவது அமித்ஷா கிட்டயும் பாஜக கிட்டயும் அதிமுக சேர்த்துக்க சொல்லுங்கன்னு கெஞ்சறதுன்றது அவர் வேல்யூ தானே குறைச்சது. ஆமா, இப்ப இவரை புகழ்றது மூலியமா அது ஒரு அவரோட வேல்யூ. அதுதாங்க இப்போ தேமுதிகவை பொறுத்தவரையிலும் எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே எத்தனை பேரில் முதுகில் குத்தினார். டிடிவி தினகரனை தூக்கி வீழ்த்தினாரு, சசிகலாவை காலோட வாரி விட்டார். நீங்க வில்லாதி வில்லன் படத்துல சத்யராஜ் அப்படியே தூக்கி காலை வாரி விட அடிப்பாரு, அது விஷுவலா நடக்கும். அதுதான் நடந்துச்சு. இப்படி துரோகத்தின் மேல் துரோகமா செஞ்சீங்க. உங்க கூடயே சகமாக இருந்த ஓபிஎஸ்ஐ அதே மாதிரி வீழ்த்தினீங்க. சரிங்களா? பிரேமலதா கூட்டணி கட்சி 2 முறை உங்ககிட்ட டீலே பேசியாச்சு, 2வது முறை கையெழுத்தே வாங்கியிருக்காரு. ஒரு லெட்டரே கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு நாங்க ராஜ்யசபா எம்பி தாரோன்னு. இதற்கு மேல என்ன தேவை? நான் என்ன சொல்றேன், ஒரு வாக்கு சுத்தம் இல்லாத நாணயம் இல்லாத ஒருவனோட எப்படி கூட்டணி அமைச்சுக்க முடியும்? எவ்வளவு பெரிய முரண்பட்ட திருட்டு தொழில் பண்ணாலும் ஹவாலான்லாம் சொல்லுவாங்க, பணம் அங்கங்க இருந்து வரும். ஆனா அதுல அது எவ்வளவு பெரிய மோசமான தொழிலா இருந்தாலும் வந்து சேருகிற இடத்துக்கு கரெக்டா வரணும். அதான் முக்கியம். நீங்க அது ரொம்ப முக்கியம். திருட்டு, அதாவது மோசமான தொழில கூட அது ரொம்ப முக்கியம். நீ வச்சிருக்கிற, நீ பண்ணது என்ன? நம்பிக்கை துரோகம். நீ இன்னைக்கு உன்னை வளர்த்து விட்ட எல்லாருக்கும் துரோகம் பண்ண, உன் கூட்டணி சேர்ந்திருந்த தேமுதிகவுக்கு முடிச்சு விட்டுட்ட. தேமுதிக நம்பகத்தகுந்தவங்களா அது வேற விஷயம். ஆனா நீ அவர்களுக்கு எப்படி என்ன நடந்துகிட்ட? ஆனால் ஸ்டாலின் அப்படி இல்லை. ஸ்டாலின் நம்ப தகுந்தவர். அவர் கொடுக்கிற 7 சீட்டும் வின்னபிள் சீட். அவர் கொடுக்கிற ஒரு ராஜ்யசபாங்கிறது உறுதி. கொடுத்து அவர் சொல்லிட்டார். அவர் வாக்கிலிருந்து வந்துருச்சுன்னா தன் கட்சிக்காரர்கள் 2வது எப்ப பாத்துக்கலாம். நாம 50 வருஷத்துக்கு மேல ஆண்டுட்டு இருக்கிறோம், இன்னும் நம்ம கட்சி நிற்கும், கவலைப்படாத. ஆனா இவர்களுக்கு நாம கொடுப்போம். இன்னைக்கு அவங்க பாக்கெட்ல இருக்கக்கூடிய 4 பேர்ட்ட இருந்து தானே பிரிச்சு தானே உங்களுக்கு கொடுக்கணும். இது இன்னொன்னு, ஒருவேளை தேமுதிக இழுக்காம இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், காங்கிரஸுக்கு குளிர் விட்டு போயிடும். நான் என்ன சொல்றேன், இப்போ நீங்க சொல்றீங்க ஒண்ணு, இத அது ஸ்டாலினே அப்படி ஒரு மெசேஜ் சொல்றான்னு எடுத்துக்கலாமா? ஆமா ஆமா, காங்கிரஸ் நான் எல்லா காங்கிரஸின் எல்லா உறுப்பினரையும் சொல்லலைங்க. காங்கிரஸ் தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் இது நடக்கணும்னு சொல்லலை. காங்கிரஸ் தலைமையாலே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு காங்கிரஸ் பலவீனமா தான் இருக்குது. காங்கிரஸ் மேல இருந்து சொல்லிட்டாங்க, எத்தனை முறை சொல்லியாச்சு, கூட்டம் போட்டு தனியாலாம் கூட்டம் சொல்றது இருக்கட்டும். மாநில தலைவர்னே ஒருத்தர் இருக்காரு, மாநில தலைவர் பேசிட்டாரு. நீ ஏரியா பேசுறதுக்கு நீ எப்ப கட்சிக்கு வந்தாலும் பேசுறாங்க. இப்படி எல்லாம் பேசுவதாக இருந்தால் எங்க ஒரு கம்பெனிக்குள்ள நீங்க போறீங்க, மேனேஜர் என்ன சொல்றாரோ அப்ப அதான் இது. நான் 40 வருஷமா இருக்கு, அது விஷயம் இல்லை. நீ என்ன பொசிஷன்ல இருக்கிற, இதுதானே இது ஒரு கம்பெனிக்கே இதுதான் ரூல்ஸுங்கிறப்போ, ஒரு சின்ன தேயிலை கம்பெனிக்கு ஒரு ஊறுகாய் கம்பெனிக்குமே இதுதான். ஒரு தேசிய கட்சியினுடைய தலைமை மேல இருந்து சொல்லுது, கூட்டம் போட்டு சொல்லுது, இதெல்லாம் கேட்க மாட்டேன் நான் பேசுவோம்னு சொன்னா நீ யார்? நீ பாஜக RSS கைக்கூலி. இதை யார் சொல்லணும்? நான் சொல்லல. ராகுல் காந்தி ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், இங்கே பல பேருக்கு RSS சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கற்பனை கனவு இருக்கிறது, அதற்கு இது இடமில்லை அப்படின்னு பேசியிருக்கிறாரு. எங்க தன் கட்சிக்காரர்களை பார்த்தே பேசியிருக்காரு. தன் கட்சிக்குள்ளே அது இருக்குன்னு சொன்னாரு. அப்ப எது யார்? அது இவர் தான். இந்த இருக்கார்ல MP ஆகிற தண்டியும் வாயை பொத்திக்கிட்டு ஐயா திமுக அப்படின்னு வந்து நின்றுட்டு, இப்ப வந்து நீ தென்னாவட்டா அப்படின்னு நீ பேட்டி கொடுக்குற வாடாங்க. அதான் நம்ம பேசலாங்க, நம்ம பேசுவோம். ஸ்டாலின் இஸ் நாட், அவர் வார்த்தைகளால் பேசுவதில்லை, செயலால் பேசுறாரு. இன்னைக்கு நீ பேசு. திருடனுக்கு தேல்லாம் கொத்தல, பெரிய வசமா டைப்பர் ஸ்னேக்கே கொத்தி இருக்குது. இன்னைக்கு முடிஞ்சு போச்சு இல்ல. நான் என்ன சொல்றேன், நீ பங்கு கேட்டாலும் பங்கு இனிமே எப்படி கொடுக்கறது? நீ கேப்ப, ஆட்சியில் கேளு, எதை வேணான்னு கேளு. 234 தொகுதி, நான் 170 நிக்கணும்ப்பா, அப்படின்னா தான் நான் தறி பெரும்பான்மை. தேமுதிகவுக்கு 7 கொடுக்கணும். புதுசா வந்திருக்கிற யாரு கமலஹாசன், அவருக்கு ஒரு 6 சீட்டு கொடுக்கணும். எல்லாத்தையும் பங்கு வச்சது போது உனக்கு என்ன? உனக்கு கடைசியில தான். நீ கூட்டணி முன்னாடியே பேசுவார்த்தைக்கு வந்தாலும் உனக்கு கடைசி தான். இதுதான் ரூல்ஸ். அப்போ தேமுதிகவை சேர்த்ததன் மூலமாக ஒரே கல்லில் 2 மாங்காவை அடித்திருக்கிறார். ஒண்ணு, அதிமுக தேர்தலுக்கு முன்னாலே டெமாலிஷ், அது இன்னேலும் எதிரியே கிடையாது. இனிமேல் சண்டை நடக்கிறது 2 பேருக்கு தான். ஒன்னு அதிமுக, இன்னொன்று தாவேகா. 2 பேரும் சண்டை போட்டு சாகுங்க. இன்னொன்னு, இங்கே கூட்டணிங்கிற பேர்ல தேவையில்லாமல் சலம்பிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரே அடி, முடிஞ்சு போச்சு. இந்த ட்ராய் படம் பார்த்திருக்கீங்களா? இந்த ஒரு WWE ரெஸ்லிங்ல ஒருத்தான் வீசிட்டே வருவான், சும்மா ஒண்ணுமே பேச மாட்டாப்ல. பிராட் பிட்டு ஒரே குத்து கழுத்துல,
இதுதான் ஸ்டாலின். அந்த சீனையை நீங்க இப்படி வச்சுக்கோங்க. கத்திக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு வாயில குத்தி வச்சு என்ன செய்த நீ? ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பலராலும் உண்மையிலே வந்து பல சமம் வந்து நான் நடுநிலைன்னு ஊடகங்களில் உட்காந்துட்டு இருக்கிறவங்க, நடுநிலை இல்லாமல் வேற மாதிரி பேசுறவங்க கூட இதை அங்கீகரித்து பேசுறாங்க, இதை பாராட்டி பேசுறாங்க. ஆனா வந்து கலைஞர் வந்து தொடர்ந்து வந்து ரெண்டு முறை வந்து ஆட்சி அமைச்சது இல்லை. திமுகவே 2 முறை தொடர்ந்து ஆட்சி அமைச்சது இல்லை. ஸ்டாலின் மட்டும் எப்படி அவங்க அப்பனாலே முடியாதத ஸ்டாலின் எப்படி செய்வாப்புல அப்படின்னு, அதாவது இந்த முரசம் பொதுவில் இருக்குது. இந்த வார்த்தையை சொல்லி திரு ஆதரவு அர்ஜுனா, தாவேக்காவை சேர்ந்த ஆதரவு அர்ஜுனா வந்து இப்படி ஒரு விமர்சனம் இருக்கிறாரு. அவர் ஒண்ணுமே கிடையாது, எங்க தலைவரை வெல்லவான்றீங்க. இல்ல 2 முறை ஆட்சி அமைச்சதில்லை அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டஜியா ஆரூடமா? நீங்க சொல்லுங்க. இஃப் யூ ஆர் நீங்க வந்து ஒரு அண்ணாவின் அல்லது பெரியாரின் கொள்கை வழி வந்தவர்களாக இருந்தால் நீங்க சொல்லுவது ஸ்ட்ராட்டஜியா ஆரூடமா? நீ ஆர் யூ ஆர் எ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆர் அஸ்ட்ராலஜிஸ்ட்? அஸ்ட்ராலஜரா நீ? உனக்கு ஸ்டாலினுக்கு வெல்வதற்கு கட்டம் சரியில்லை பேசியது யார்? ஹெச் ராஜா பேசினாரு, அவரு விஜயபாஸ்கர், டாக்டர் விஜயபாஸ்கர் பேசினாரு, எல்லாரும் பேசினாங்க. போன தடவை 2021 ஸ்டாலினுக்கு கட்டம் சரியில்லைன்னு அவரு வந்து உட்கார்ந்துட்டாரு. மாநிலம் சிறக்கிற நாடே ஓட்டுகிற தலைவரா இருக்கிற இன்னைக்கு உத்தவ் தாக்கரே அங்க இருந்துகிட்டு சொல்றாரு, தமிழ் இந்தியா கூட்டணியினுடைய தலைவராக ஸ்டாலின் தான் இருப்பதற்கு தகுதியான காங்கிரசினுடைய மணிசங்கர் ஐயர் அவர் சொல்லியிருக்கிறாரு. இல்ல தேமுதிக இவ்வளவு நெருக்கடியிலையும் கூட தாவேக்கு ஆட்சியில பங்கு கொடுத்து அங்க போல திமுக கிட்ட தான் வந்திருக்குது. ஆட்சியில் பங்கு அதெல்லாம் வேற விஷயங்க. அது என்ன சொல்றதுன்னா அதெல்லாம் வந்து ஏமாற்று வேலை, பொறி, அதாவது எலி பொறிக்குள்ள வைக்கிற வடை மாதிரி. அதுவும் கிட்ட தீர்றதுதானே, போய் பிடிச்சேன்னா மாட்டிக்கிட்டு அவ்வளவுதான். ஏற்கனவே 10 வருஷத்தை இழந்துட்ட. நான் சொல்றது தேமுதிகவுக்கு எதுக்கு சொல்றேன்னா, இப்படி எலிப்பொறி வடைய மாதிரி நீங்க வச்சு ஏமாத்திட்டு இருக்கீங்க. நான் கேட்பது 2021 ஆரூடம் பேசியது அதிமுக, ஆரூடம் பேசியது பாஜக, அதே குரலைத்தான் நீ வைக்கிற. 2வது முறையாக வந்தது வந்து சரித்திரம் இல்லை, சாத்தியம் இல்லை, அது கட்டம் சரியில்லை, அது ஜாதகத்திலே இல்லை. அதுதானே உன் பொருள், உன்னுடைய பேச்சு. அப்போ யூ ஆர் நாட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அதுக்கு அதாவது ஆதாரம் மீன்ஸ் பிசிக்கல் ஆதாரம். இத்தனை கட்சி இத்தனை பேர் இருக்கிறாங்க. நான் சொல்றேன் இன்னொன்னு, இந்த நபர் சொல்றாப்புல ஒன் டு ஒன்னு பேசுவான். டே என்டிடிவி கான்க்ளேவ்ல முதல்வர் அவர்கள் போய் பேசுறாரு, பேட்டி கொடுக்குறாரு. உன் கட்சி தலைவருக்கு அவங்க நேரடியா வீட்டுக்கு வராங்க. நீ சொன்னதா, அதாவது விஜய் சொன்னதாக ஒரு அறிக்கை வருகிறது. அவர் என்ன சொல்றாருன்னா, விஜய் ஏன் ஊடகத்துக்கு வந்து பேசணும், ஊடகத்துல வந்து திமுக சார்பா வந்து பேசுறதுக்கே ஆளு கிடையாது, நான் பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு திமுக வந்து பேசுறாங்க. இந்த மாதிரி அல்ற சொல்றீங்களுக்கு எல்லாம் வந்து விஜய் வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முதல்வரே வர சொல்லுங்க, எல்லா மீடியாவும் வாங்க, சமூக நீதியா என்ன கொள்கை, இந்த கொள்கையில பத்தி எல்லாம் பேசுவோம், எங்க தலைவரை நான் கூப்பிட்டு வரேன், ஸ்டாலினால ஸ்கிரிப்ட் இல்லாம இது எல்லாம் பேச சொல்லுங்க பாக்கலாம். நீங்க நல்லா கவனிச்சுங்க, திமுகவினுடைய வியூகம் எப்படி வேலை செய்கிறது. ஒரு ஆக்டோபஸ் கரங்களை போல பல்வேறு விதங்களில் அது வேலை செய்யும். இன்னும் சொல்றதா இருந்தா, நான் முதல்ல சொன்னேன், ட்ரம் சிவமணி மாதிரி அத்தனை கொட்டுகளையும் ஒரே நேரத்தில் வாசிக்கிறது. அது அவங்களுக்கு பொருந்தா, இவங்களுக்கு பொருந்தும். அதுதான் பொருந்தும். எப்படி ஒரு நேரம் ஒரு பக்கம் சமூக வலைதள அணிக்கான கூட்டம் நேற்று தான் நடந்திருக்குது. இளைஞரணி கூட்டம், வடக்கு மண்டலம் கூட்டம் வந்து 1,30,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. வெல்லும் பெண்கள், சொல்லிருந்தேன், இளைஞரணி மட்டும் சொல்றேன். வெல்லும் தமிழ் பெண்கள், தமிழ் மகளிர் அணி இது. ஆமா, வெல்லும் தமிழ். அது 2வது இளைஞரணி மாநாடு திருவண்ணாமலையில நடந்தது, ஜனவரின்னு நினைக்கிறேன். 1,30,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. 2வது தென்மண்டல மாநாடு விருதுநகர்ல நடந்தது, 1,00,000 பேர் கலந்துகிட்டு இருக்கிறாங்க இளைஞரணி. 2வது இப்போ அடுத்த கூட்டம் கூட்டுறதுக்கான இது நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி பெண்கள் பல்லடத்தில் நடந்தது வடக்கு மண்டல மாநாடு, அதுல 2,00,000 பேர் கலந்துக்கிட்டாங்க, பெண்கள் மற்றும் இவங்க. அதே மாதிரி 2வது மாநாடு டெல்டாவில் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு. இவ்வளவு நடந்திருக்கு. அது போக 234 தொகுதிகளிலேயும் தமிழ்நாடு தலைகுனியாது அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழே எல்லா பேச்சாளர்களும், களத்தினுடைய முன்னணியாளர்கள், அமைச்சர்கள், ராஜகண்ணப்பன், கோவி செழியன், அன்பில் பொய்யாமொழி, தங்கம் தென்னரசு, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், அத்தனை பேரும் பேசியிருக்காங்க. நான் என்ன பிடிஆர் ஒரு ஆள்கிட்ட நீ எக்கனாமிக்ஸ் பேசிட்டு வா, உன்னால முடிஞ்சா. தங்கம் தென்னரசுட்ட நீ எக்கனாமிக்ஸ் பேசவா, உனக்கு என்ன தெரியும், உன் கட்சியில யார் இருக்கா? அது போக நாடாளுமன்ற உறுப்பினர்
தயாநிதி மாறன், ஜெகத்ரட்சன், அந்தியூர் செல்வராஜ், கனிமொழி அவர்கள். கனிமொழிலாம் 8 இடத்துல பேசியிருக்காங்க. இதோட நான் சொல்றது தமிழ்நாடு தலைகுனியாதுங்கிற 234 தொகுதியிலையும் 140 இடங்கள்ல ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி 30 நாளைக்குள்ள கூட்டம் போடணும். இது பிளான். 234 ஒரு நாளைக்கு ரெண்டு கூட எத்தனை கூட்டம் போடணும்? 30 நாளைக்குள் 234 கூட்டம் போடணும். ஒரு 2 நாளைக்கு 4-5 கூட்டங்கள் போடணும். அத்தனை இடத்துலயும் கூட்டம் நடக்குது. லியோனி பேசுறாரு, பெரிய பெரிய திண்டுக்கல் லியோனி, TKS இளங்கோவன், கான்ஸ்டன்டைன், ரவிச்சந்திரன், தமிழன் பிரசன்னா, சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, நம்ம புதுசா வந்த அதிமுக இருந்து வந்த மனோஜ் பாண்டியன், டாக்டர் எளியலன் நாகநாதன், இத்தனை பேரும் பேசுறாங்க. ஒருத்தருக்கு பதில் சொல்ல வேணாலும் முடியுமா? இவ்வளவு பேர்லயும் நான் சொன்னதுலேயே சூர்யா கிருஷ்ணமூர்த்தி தான் சின்ன பையன். அவர் ஒருத்தருக்கு ஒன்னால பதில் சொல்ல முடியுமா? நான் கேட்கிறேன், நீ கட்சியில வச்சிருக்கிற உன் கட்சியில நீயே முதல்ல என்ன சொல்றது, லா உச்சரிப்பை தமிழே ஒழுங்கா பேச தெரியாது. நீ பேசுறது மூலம் தமிழாடா? லாட்ரி ட்ரம்ஸ் சிவமணி மாதிரின்னு சொன்ன இல்லையா, அதை கரெக்டா புரிஞ்சுக்கங்க. இன்டர்நெட்ல அதாவது ஐடி விங்குக்கு கூட்டம் நடத்தியாச்சு, இளைஞர் அணிக்கு கூட்டம் நடத்தியாச்சு, மகளிர் அணிக்கு கூட்டம் நடத்தியாச்சு, தமிழ்நாடு தலைகுனியாதுன்னு சொல்லி 234 தொகுதியிலையும் கூட்டம் நடத்தியாச்சு, 140 தொகுதியில முடிச்சாச்சு. எல்லா முன்னணி பேச்சாளர்களும் பேசியிருக்கிறாங்க, துணை முதலமைச்சர் பேசியிருக்காரு, முதலமைச்சர் பேசியிருக்காரு, ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு மத்தியில தான் கூட்டணி. யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஏங்க SP வேலுமணிக்கு போய் 15ஆம் தேதி பிப்ரவரி அன்னைக்கு SP வேலுமணியோடு இந்த அம்மா உட்காந்துருக்காங்க. ஈஷா மையத்தில் உட்காந்து சூடஞ்சாம்பராணி போட்டிருக்காங்க. எப்படியாவது வந்துருங்க. முன்னாடி உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரியான அரசியல் நகர்வுகளை எல்லாம் சங்கர மடத்துல தான் பேசுவாங்க. பழைய சங்கர சேகரேந்திர ராஜேந்திர புது மடம் ஈஷா தானா? புது மடமாக ஈஷா, நான் தான் அடுத்த சங்கர மடம்னு அவரு உருட்டிட்டு இருக்காப்லையோ கவா, நாங்க சங்கர மடத்தையே ஓட விட்டவங்க, இதெல்லாம் எங்ககிட்ட பருப்பு வேகாதுன்னு சொல்லி காதும் வச்ச மாதிரி ஏவா வேலு மற்றும் நேரு இவர்கள்லாம் பேசி அழகா தூக்கிட்டு வந்துட்டாங்க. சரியா? ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு விஷயத்திலையும் பிஸியா இருக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு கட்சி பல்வேறு நபர்கள் அப்படியே வேலை செஞ்சு, அதாவது ஒரு தேர்தல்னு சொன்னா எக்யூப்டா எல்லா திசைகள்லயும் வேலை செய்யக்கூடிய ஒரு எந்திரம் இருக்குன்னா அது திமுக மட்டும்தான். இன்னைக்கு நீங்க அன்ஃபிட்டுங்கிறத காமிச்சிட்டு தானே இருக்குது. இதுக்கு மேல என்ன சொல்றேன், நான் என்ன சொல்றேன், நீ எல்லாம் பதில் சொல்ற அளவுக்கான ஆளே கிடையாது. நீ நான் சொல்றேன், அதிமுகவுக்கும் இன்னும் சொல்ற போனா அதிமுகவும் தாவேக்கு கூட கிடையாது, நாம் தமிழருக்கும் தாவேக்காவுக்கும் இடையில தான் போட்டி. ரோட்ல நின்று கத்துறது இருக்கு இல்லையா, அது அதிமுக நாத்தாக்காவும் தாவேக்கா மட்டும்தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்க கருத்துக்களையும் பல விவரங்களையும் சொல்றதுக்கு மிக்க நன்றி.